விளக்கையை எடுத்து நீங்க 2 பேரும் இடிக்கணும். இடிச்சு அதை சாராக்கி அதை ரசம் கொண்டு வா என்று சொல்ல அந்த தலையை போட்டு இடிக்கிறார்கள். பெத்த மகனுடைய தலையை தாயும் தந்தையும் இடித்து சாராக்கி ஒரு கும்பாவில் கொண்டு வந்து, சுவாமி பேஷ் பேஷ் ரொம்ப பிரமாதம், சரி சாப்பிடலாமா? சுவாமி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. தனியா சாப்பிடு பழக்கம் இல்லை சிறு தொண்டா, நீ சாப்பிட என் கூட. யாரு? எத்தனை கொடுமை பண்றான் இந்த ஆளு, சிவபெருமான். தான் பெத்த பிள்ளையினுடைய மாமிசத்தை தானே சாப்பிடுவதா? ஆமா ஆமா சாப்பிடு, இலைய போடு, சாப்பிட வைமா, எல்லாம் வச்சாச்சு. இப்ப சிறு தொண்டர் பார்த்தார், எங்க தான் சாப்பிட்டாதான் சாமி சாப்பிடுவாரோன்னு சாப்பாடுல கை வைக்க போனார் பாருங்க. கையை பிடித்தான் வந்த சிவன். ஏய், நீ தினந்தோறும் 3 வேளை சாப்பிட்றவன், நான் வருஷத்துக்கு 2 தடவை சாப்பிட்றவன். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன அவசரம்? இரு இரு, இன்னொரு கேள்வி இருக்கு, கடைசி கேள்வி, அதை சொல்லிட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன். உனக்கு கல்யாணம் ஆச்ச, புள்ள இருக்கா? யாரு? அந்த புள்ள தானே சோறாக்கி போட்டுக்கிறோம், அந்த பிள்ளை தானே சோறாக மாறி இருக்கு. சரி சரி, ரெட்டை இலையா சாப்பிடக்கூடாது, ஒத்தப்படையா சாப்பிடணும், உன் பிள்ளைய வர சொல்லு, அவனும் சேர்ந்து சாப்பிட்டுமே. அட பாவி, அந்த பிள்ளைய சோறாக்கி போட்டுக்கிறோம். அதெல்லாம் முடியாது, உன் பிள்ளைய போய் நீயும் உன் மனைவியும் போய் கூப்பிடுங்க போ, அந்த குழந்தைங்க வரணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஆமா என்று சொன்னார் காபாலி. இவர் என்னடா சத்திய சோதனையா போச்சு, செத்து போன பையன் திரும்பி வருவானா? சரி, இவருடைய ஆசைக்காவது நான் வீதிக்கு போய், மனைவி வா 2 பேரும் போய் கூப்பிடுவோம், அப்புறம் சுவாமி பார்த்துக்குவார் சொல்லி 2 பேரும் வாசல் நின்று, செய்ய மணியே சீராளா செய்ய மணியே சீராளா சிவனடியார் உடன் முன்ன அழைக்கின்றார், சிவனடியார் உன்ன அழைக்கின்றார், வாராய் என் கண்மணியே வாராய் என் கண்மணியே. சிறு தொண்டால் அழைக்கிறார், சீராளா சீராளா வா. இவர் சீராளா சீராளான்னு கூப்பிட கூப்பிட இலையில இருக்கிற ஒவ்வொரு மாமிசமாக மறைந்தது, எலும்பு மறைந்தது, தொடைக்கறி மறைந்தது, தலை மறைந்தது, கால் கறி மறைந்தது, இலை மறைந்தது, வந்திருக்கிற காபாலி மறைந்தான். குழந்தை 5 வயசு குழந்தை முழு குழந்தையாக ஓடி வந்தது, அந்த தூரத்தில் இருக்கு. அப்பா அப்படின்னு வந்தது. இவர் நேரா பார்த்தார், தன் பிள்ளைன்னு கூட நினைக்கல, சிவனடியார் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம், சிவனடியார சாப்பிட வைக்கணும். அந்த பிள்ளைய அப்படியே தூக்கிக்கிட்டு உள்ள வந்தார் பாருங்க. வந்த இடத்துல காபாலியனை காணோம், இலையை காணோம். வீதிக்கு வந்து பார்த்தா அப்படியே வானத்துல கோபுரம் பக்கத்துல வெள்ள வெளியேன்னு விட மேல விடாமுடியோட சூடாயுதம் ஏற்றி அம்மையும் அப்பனுமாக பெருமான் காட்சி கொடுத்தார். ஏ சிறு தொண்டா, சாமி பேசுற, உன்னை போல ஒரு தொண்டன் இந்த உலகத்துல வேற யாராவது உண்டா? கட்டிய மனைவியை இழப்பான், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான். தசரதனுக்கு 4 மனைவி, ஆனா ஒரு பிள்ளை போனான்னு உயிரை விட்டார். புத்திர சோகம் மோசமான சோகம், மனைவி இழந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். கணவன் இல்லாம மனைவி வாழ முடியும், மனைவி இல்லாம கணவன் வாழ முடியும், பிள்ளைங்க இல்லாம செத்து போன வளர்த்த புள்ள போயிடுச்சுன்னா அந்த கொடுமை தாங்கவே முடியாது. உலகத்திலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம். அதனாலதான் அந்த காலத்துல 2-3 குழந்தைய பெற்று வைப்பாங்க, ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு உதவும். அதனால குழந்தைங்களை பாதுகாப்போட வாழ வைக்கணும் அப்படின்னு இப்ப சுவாமி என்ன சொல்றார் தெரியுமா? சிறு தொண்டா, குலத்துக்கு ஒரு மகனை எனக்காக சோறு போட்டியே, உன்னை போல சிவனடியார் யாராவது உண்டா? என் மகனே வா என்று சொல்லி கைலாயநாதன் சிறு தொண்டரையும் வெண்காட்டு நங்கையும் கட்டி அணைத்து சீராள தேவநாயனாரை தன் மடியிலே அமர வைத்து
கைலாயத்துல கொண்டு போய் வச்சானா யார்? யார்? செங்காட்டங்குடி பெருமான்.